ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இது பார்த்திங்கன்னா ஒரு 5.1 ஃபுல் பேக்கேஜோட டீட்டெயில்ஸ் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 10 இன்ச்சு சப் ஊஃபரு, மீதி ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு ஸ்பீக்கர்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணி ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு 5.1 டால்பி டிடி சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபுல் பேக்கேஜ் வந்து ஒன்று சென்ட் பண்ண போகிறோம். அதனோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போது. இது பார்த்திங்கன்னா ஒரு 10 இன்ச்சு சப் ஊஃபர், நல்ல குவாலிட்டியான பாக்ஸு. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம பாக்ஸஸ் நம்ம வந்து ஓனாக நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பெயிண்டிங் பாக்ஸு. இதோட பாக்ஸோட ஃபினிஷிங் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். பக்கா ஃபினிஷிங்கில் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆம்ப்ளிஃபையரும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லுக் வைஸ் நல்லாவும், அது மாதிரி குவாலிட்டி வைஸில் வந்து பெஸ்ட்டாகவும் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து டால்பி டிடிஎஸ், HDMI, ஆப்டிக்கல், கோஆக்சல் இது எல்லாமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆம்ப்ளிஃபையரோட ஃபுல் பேக்கேஜ். இதோட ரேட் பார்த்திங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தம்ப்நெயிலையும் கொடுத்துருக்கேன். அப்படி வேணும்னாலும் நீங்கள் ஷார்ட்ஸில் போய் பார்த்திங்கனாலும் இதுக்கான ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இந்த மாதிரி குவாலிட்டியான சப் ஊஃபர் ப்ளஸ் நீங்கள் ஸ்பீக்கர்ஸ் 5 ஸ்பீக்கர்ஸ் மட்டும் தனியாக வேணும்னாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் சப் ஊஃபர் வேணால் தனியாக வேணும்னாலும் நம்மள்ட்ட கிடைக்கும். அது மாதிரி ஆம்ப்ளிஃபையர் தனியாக வேணும்னாலும் நம்மள்ட்ட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்திங்கன்னா பக்காவாக ரெடி பண்ணி எல்லாருக்கும் டிஸ்பேச் பண்ணிடலாம். எல்லா ஊர்லேயும் நம்ம வந்து கொரியர் இருக்குது, நம்ம டிரான்ஸ்போர்ட்லேயும் நம்ம வந்து அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். இதோட குவாலிட்டி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பெஸ்ட்டு குவாலிட்டியாக தான் இருக்கும். அது மாதிரி பாக்ஸும் பார்த்திங்கன்னா நல்ல பெயிண்டிங் மாடல் நல்லா பக்காவாக பட்டி பார்த்து பக்காவாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் உள்ள ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா இது வந்து தேட்டர் டைப்பு கிராஸ் பாக்ஸ் தான் வந்து நம்ம 5 பாக்ஸ் இதில் போட்டிருக்கோம். இது வந்து ஒரு பேக்கேஜ் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு ஸ்பீக்கர்ஸும் 10 இன்ச்சு சப் ஊஃபரும் இந்த மாதிரி பேக்கேஜ் இது. இதிலே பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு 10 இன்ச்சும் வருங்க. அந்த மாதிரி சைஸஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கனாலுமே, வாட்டேஜ் சேஞ்ச் பண்ணிங்கனாலுமே ப்ரைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். நம்ம இதே ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 இன்ச்சு சப் ஊஃபரும் நீங்கள் 8 இன்ச்சு ஸ்பீக்கரும் கேட்டிங்க, இதே ப்ரைஸ் கேட்டிங்கன்னா கிடைக்காது. இதில் ப்ரைஸ் போட்டிருக்கேன். இதே ப்ரைஸுக்கு வேணும்னா இந்த பேக்கேஜ் தான் வரும். இதில் நீங்கள் எந்த சேஞ்சஸ் பண்ணிங்கனாலும் இல்லை கஸ்டமைஸ் பண்ணிங்கனாலும், எனக்கு இந்த மாதிரி ஸ்பீக்கர் வேணும்னு கேட்டிங்கனாலுமே நம்ம வந்து ரேட்டு வந்து டிஃப்ரென்ஸ் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்னா ஸ்பீக்கர் சேஞ்ச் பண்ணால் உள்ள ட்ரான்ஸ்ஃபார்மர் சேஞ்ச் பண்ணணும், ஆடியோ போர்டு சேஞ்ச் பண்ணணும். நம்ம ஸ்பீக்கர் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுத்தா அதுக்கான சரியான எஃபெக்ட் வந்து ஃபுல்லாக கிடைக்காதுங்க. அதனால தான் நீங்கள் வந்து இப்போ 4 இன்ச்சு போடுற இடத்துல 6 இன்ச்சு போட்டிங்கன்னா அதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் ஹெவி பண்ணணும், அது மாதிரி பவர் சப்ளை ஹெவி பண்ணணும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் சப்ளை, ஆடியோ போர்டு எல்லாமே ஹெவியாக பண்ணால் மட்டும்தான் அதுக்கான எஃபெக்ட் வந்து நம்ம கரெக்டாக அதுலேருந்து கிடைக்கும். அதுமாதிரி சப் ஊஃபர் பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா சிங்கிள் மேக்னெட் சப் ஊஃபர் இருக்குது, டபுள் மேக்னெட் இருக்குது, அதிலே 10 இன்ச் இருக்குது, 12 இன்ச் இருக்குங்க. அதிலே வந்து 12 இன்ச்சு போட்டிங்கன்னா அதுக்கான ரேட் வைஸ் ஆம்ப்ளிஃபையரையும் நம்ம வந்து ஹெவி பண்ணால் மட்டும்தான் அந்த பேக்கேஜை பக்காவான ரன் பண்ண முடியும். எல்லாருக்கும் நம்ம வந்து நல்ல ஒரு குவாலிட்டியில் தான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி இதிலே JBL போடணும் அப்படின்னு சொன்னிங்கனாலுமே JBLக்கு தகுந்த அதுக்கான ஆடியோ போர்டும், அதுக்கு தகுந்த வாட்டேஜுக்கு தகுந்த உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மரு ப்ளஸ் கெப்பாசிட்டர், டயோடு அதுக்கான உள்ள மெட்டீரியல்ஸ் நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ தான் வந்து நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணாலுமே அதுக்கான வாட்டேஜை வந்து பக்காவாக நம்ம சரி பண்ணி கொடுக்க முடியும். கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்க முடியும். இதே பேக்கேஜில் நீங்கள் 8 இன்ச்சு ஸ்பீக்கரும் போடலாம், 10 இன்ச்சு ஸ்பீக்கரும் போடலாம், 12 போடலாம். ஆனால் வந்து அதுக்கான ஃபுல் எஃபெக்ட் வந்து அந்த ஆம்ப்ளிஃபையரால் கொடுக்க முடியாது. ஆம்ப்ளிஃபையரை ஃபுல்லாகவே நீங்கள் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆல்ரெடி ஓல்டு பேக்கேஜில் முன்னாடி போட்ட மாடலில் ஒன்று போட்டிருப்பேன். அது வந்து சப் ஊஃபர் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு போட்டிருப்பேன். அது வந்து ரெடிமேட் பாக்ஸுங்க, நம்மளுடைய ஓன் பாக்ஸ் அது வந்து கிடையாதுங்க. இதில் பார்த்திங்கன்னா குவாலிட்டி பார்த்திங்கன்னா தெரியும், பெயிண்டிங் குவாலிட்டியும் பக்காவாக இருக்கும். இது வந்து வாட்டர் ப்ரூஃப் பெயிண்டிங் பண்ணி நம்ம வந்து பட்டி பார்த்து நல்லா பக்காவாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதோட ஃபினிஷிங் பார்த்திங்கனாலே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இது ரெடிமேட் பாக்ஸ் வேணும்னா உங்களுக்கு வந்து ரெடிமேட் பாக்ஸும் நம்ம ரெடி பண்ணி ரெடிமேட் பாக்ஸும் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி பாக்ஸஸ் தேவை இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.